இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு உன் கூட மட்டும்தான் பிரச்சனை. அதுவும் என்னை ஏமாத்தி நீ கல்யாணம் பண்ணல, அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனையே. அதனால அந்த துரோகத்தை நான் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். ஆனா உங்க அம்மா, உன் தங்கச்சிங்க, அவங்க மேல எனக்கு எப்பவுமே கோவம் வராது. அவங்கள இந்த நிமிஷம் வரைக்கும் என் குடும்பத்துல ஒருத்தவங்கள தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அவங்க கிட்ட நான் நல்ல விதமா தான் நடந்துட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க யாருமே என்கிட்ட பொய்யான அன்பை காட்டினதே இல்லை, எனக்கு துரோகம் பண்ணதில்லை, ஏமாத்தினதும் இல்லை. அது மட்டும் இல்ல, இசை கூட எனக்கு இருக்கிற பாண்டிங் வேற, இது வேற. ஏன் எதுக்கு என்னங்கிறதெல்லாம் எனக்கு தெளிவா சொல்ல தெரியல. உன் குடும்பம் எனக்கு எப்பவுமே ஸ்பெஷல், அதுவும் இசை ரொம்ப ஸ்பெஷல். ஆனா நீ பண்ண தப்புக்கு நீ சஃபர் ஆகணும், ஆகிதான் ஆகணும். உன்னை நான் கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா உன்னால நான் என் லைஃப்பை தொலைச்சிட்டு நிற்கிறேன்ல, அதுக்கான தண்டனை நீ அனுபவிச்சு தான் ஆகணும். நீ செஞ்ச தப்புக்காக அவங்கள பழி வாங்குறதோ ஒதுக்கி வைக்கிறதோ முட்டாள்தனம். அதை நான் என்னைக்குமே பண்ண மாட்டேன். என்ன? நீங்க ரொம்ப நல்லவர் சிபி சார். இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, நீங்க நல்லவர்னு உங்களுக்கே தெரியாது. அதுதான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. சீக்கிரமா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். புரியலனாலும் காலம் புரிய வைக்கும். நம்ம குடும்பம் ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க சுதந்திரமா இருக்கலாம். ஆமா தமிழ், நானும் அதுக்காக தான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். மாமா, மெதுவா மாமா, மெதுவா மெதுவா. இப்போ ஓகே நீங்க? என்னாச்சு மாமா? சாப்பிடும்போது என் தங்கச்சியே முன்னாடி நிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுமா. என் தங்கச்சியை பார்க்கணும் தமிழ். சீக்கிரமே கூட்டிட்டு வரேன் மாமா. ஆமா, உங்ககிட்ட நான் கேட்கணும்னே இருந்தேன். ஏன் அந்த ரெண்டு மருமகளும் என்ன பண்றாங்க? தேன்மொழி காலேஜ் படிக்கிறா. சின்னவ இசை எங்க கூடவே இருக்கா. இசை? இல்ல, இசை கொஞ்சம் ஸ்பெஷல் சைல்டு, இன்னும் குழந்தையாவே வாழ்றா. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. தெய்வம் எப்பவும் நம்ம கூடவே இருக்கும்னு நினைச்சிருக்கோம் போல. அதான் இசை மாதிரி ஒரு குழந்தை உங்க கூட இருக்கா. அப்புறம் தேனுகிட்ட பணம் திருநது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியா? அதான் மாமா, அந்த சம்யுக்தா ஃப்ராட். அவ அண்ணன் பிரேமதான். கேட்க யாரும் இல்லைன்னு ஆடுறாங்க. கேட்க ஆள் இல்லைன்னு ஆடுறாங்கல்ல. என்ன மாமா பண்றது, என் நிலைமை அப்படி. என்ன நிலைமை அப்படி? நான் உங்க மாமன், தாய் மாமன். உங்களுக்கு ஒண்ணு நான் தட்டி கேட்க மாட்டேனா? தமிழ், எனக்கு நிறைய வேலை இருக்கு. சீக்கிரம் வெளியே வர்றமா, அப்புறம் இந்த குடும்பத்தையே தலைகீழா புரட்டி போடுறேன். அடேங்க அப்பா, எங்க மாமாக்கு அவ்வளவு தைரியமா? பின்ன எனக்கு என் அம்மா கிட்ட மட்டும்தான் பயம், மத்தபடி யாருக்கும் பயப்பட மாட்டேன். என்ன வர்ஷினி, பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப ஜாலியா இருக்க போல. உனக்கு என்ன வேணும் இப்போ? ஒண்ணும் இல்ல, செலவுக்கு ஒரு 10 லட்சம் தேவைப்படுது, டிரான்ஸ்ஃபர் பண்றியா? ஏய், இது கொடுத்து வச்ச மாதிரி கேக்குற. உனக்கு எதுக்கு நான் 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்? என்ன வர்ஷினி, நம்ம ரெண்டு பேரும் எப்படி எல்லாம் பழகி இருக்கோம். எனக்காக ஒரு 10 லட்சம் ரூபாய் தர மாட்டியா? முதல்ல போனை வைக்கிறியா நீ? ஒரு நிமிஷம், கட் பண்ணிராத. நீ பணம் தராம போனை கட் பண்ணினா
நம்ம 2 பேரும் லவ் பண்ணது, ஒன்னா பழகுனது, நம்ம 2 பேருக்குள்ள இருக்க பர்சனல் எல்லாத்தையும் வெளியே சொல்லிடுவேன். இதுல வெளியில சொல்ல என்ன இருக்கு? நம்ம 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தது எல்லாருக்கும் தெரியும். இப்படி எல்லாம் மிரட்டினா நான் பயந்துருவனா? சொல்றதோட நிக்க மாட்டேன். நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்த போட்டோஸ் இருக்குல்ல, ரொம்ப க்ளோஸா, அது எல்லாத்தையும் கொஞ்சம் மார்பிங் பண்ணி சோஷியல் மீடியால போட்டுருவேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, யாரும் என்கிட்ட கேள்வியும் கேட்க மாட்டாங்க. ஆனா உன் பாட்டி, அவங்க பேர் என்ன? ஜனகாம்பாள். அவங்க சொசைட்டில பெரிய இடத்துல இருக்கிறவங்களாமே. அவங்கள 4 பேர் தப்பாவும் பேசுவாங்க. என்ன பொண்ண வளர்த்துருக்கேன்னு அசிங்கமா பேசுவாங்க. அந்த அவமானத்தை அவங்களால தாங்கவே முடியாதுமா. அம்மா ரூம்ல பண்ணமே இல்ல. இப்ப என்ன பண்றது? ஜனம்மா ரூம்ல போய் பாப்போம். $2 லட்சம் தான் இருக்கு. இப்ப என்ன பண்றது? ஐயோ, இனிமே இங்க இருந்தா நம்ம மாட்டிப்போம். கிளம்பலாம். வர்ஷினி, என்ன பண்ற? உன் கையில எப்படி இவ்ளோ பணம்? இவ்ளோ நாளா சின்ன சின்னதா பொய் சொல்லிக்கிட்டு இருந்த, இப்ப வீட்லயே பணம் திருடுற அளவுக்கு வந்துட்டியா? உன்னை எல்லாரும் எவ்ளோ நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன் வர்ஷினி நீ இப்படி பண்ற? உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு. எதுக்கு உனக்கு இவ்ளோ பணம்? இல்ல தமிழ், அது எனக்கு உண்மையை சொல்லு. வீட்டுக்கு தெரியாம இவ்ளோ பணத்தை நீ எடுத்திருக்கனா, இது ஏதோ தப்பான விஷயத்துக்கு தான் நீ யூஸ் பண்ண போறன்னு அர்த்தம். என்ன பண்ண போற சொல்லு. சத்தியமா இல்ல தமிழ். என் ஃப்ரெண்டு ஒருத்திக்கு அவசரமா பணம் தேவைப்படுது. அவ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கா. அதான். ஃப்ரெண்டுக்கா? ஃப்ரெண்டுக்கு எதுக்கு இவ்ளோ பணம்? ஆமா, அது காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு தான். அவங்க வீட்டுல ரொம்ப கஷ்டம் போல, அதான் என்கிட்ட கேட்டா. பொய் சொல்றேன்னு நல்லா தெரியுது. இந்த பணத்தை எங்க எடுத்தியோ அதே இடத்துல போய் வச்சிரு.